கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக திரும்பும். சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் தன் கனியை தந்து எழுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் அழகாக வாசிக்கிறேன். இன்னொருத்தர வாசிப்போம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எழுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் அவன் என்று போட்டிருக்கிறது என்றால், எவன் என்ற கேள்வி வந்தால் முந்தின வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன். அப்போ வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சரி, வேதத்தில் தியானமாக இருக்கணும்னா நான் யாராக இருக்கக்கூடாது என்றால், முதல் வசனம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிட வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. 3, நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது. நிறைய தடவை சொல்லிட்டேன். ஏன்னா அது பக்கம் நடந்து போனோம்னா நம்மளை பார்த்தோன்னே கொஞ்சம் உட்காருங்கன்னுவாங்க. நமக்கே அவங்கள பார்த்தோன்னே கால் வலிக்கிறது போல் இருக்கும். உட்காருவோம், டீக்கடை பெஞ்சு விளங்கி போவோம். அடுத்து பிறகு அந்த இடத்துல நடக்கவும் கூடாது, நிற்கவும் கூடாது, உட்காரவும் கூடாது. என்ன அழகாக பைபிளில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பசங்க இது யார் எழுதினான்னே தெரியல. இந்த சங்கீதம் எழுதும்போது முழு வேதாகமும் இல்லை என்று சொன்னேன். கர்த்தருடைய வேதம் என்று போட்டிருக்கிறது தி லா ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய கட்டளை என்று சொல்லியிருக்கிறது. சங்கீதம் 119 வேதத்துக்கு 6-7 வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 119ஆம் சங்கீதம், ஃபின்னி வாஸ் டேக்கிங் பைபிள் ஸ்டடி லாஸ்ட் வீக். பைபிளில் வேத வசனம் என்பதற்கு நிறைய வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதம், அவருடைய சாட்சி, அவருடைய கட்டளைகள், பிரமாணங்கள், கற்பனைகள், நீதி நியாயங்கள், இப்படி போட்டிருக்கு. சங்கீதம் 19 வேத வசனத்துக்கு சில அடைமொழியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் வாசித்திருந்து அறிந்திருக்கணும்னு நான் நம்புகிறேன். என்னென்னா, அது கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய கற்பனை அப்படின்னு வார்த்தைகள் இருக்கிறது. 7, 8, 9 பார்த்தீங்கன்னா. அப்போ பைபிளுக்கு நிறைய வார்த்தைகள். இந்த முழு வேதாகமமும் இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதும்போது இல்லை, 5 ஆகமங்கள் தான் இருந்திருக்கணும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை தப்பித்தவறி சில சரித்திர ஆகமங்கள் இருந்திருக்கலாம், ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதை தாண்டி முழு வேதாகமும் இல்லை. ஆனால் அதிலே ஒரு மனிதன் இரவும் பகலும் தியானமாக இருந்தால் அவன் எப்படி இருப்பான்னு என்று சொல்லியிருக்கிறது. 2வது, ஆதியாம், யாத்திராம், லேவியராம், எண்ணாம், உபாகமத்தை வாசித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு உற்சாகம் வராது. நமக்கு ஒரு கதை உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு நாவல் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு துப்பறியும் கதை நமக்கு அடுத்து என்ன என்று நமக்கு ஒரு ஆச்சரியம், அடுத்து என்ன என்று இருக்கும். இது வெறும் சட்டமாக இருக்குது, நியாயப்பிரமாணமாக இருக்கிறது. இதை செய், இதை செய்யாத, இப்படி நீ கழுவணும், இப்படி கழுவக்கூடாது, இப்படி ட்ரெஸ் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இதை சாப்பிடு, இதை சாப்பிடக்கூடாது. இதில் எப்படி இரவும் பகலும் நான் விருப்பத்தோடு கூட இருக்க முடியும் என்று. ஏன்னா அப்படி இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் என்று இருக்கிறது. நம்ம எப்படி இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த இடத்துல வந்திருக்கிற நம்ம அனைவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இந்த காலையில், நான் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறபடி நான் இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் விரும்புகிறபடி நம்ம இருக்கணும்னு நினச்ச உடனே அவர் நம்மளை ரொம்ப அடக்கி ஒடுக்கி நம்மளை ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான பிறவியாக மாற்றிடுவார்னு நினச்சி பயந்து அந்த பக்கமே தலை வச்சு படுக்கிறது இல்லை. சில கோயில் மேற்கு பக்கம் இருந்துச்சுன்னா கிழக்கு பக்கம்தான் கால் வச்சு படுக்கிறது.
ஏன்னா இங்கிட்டு தலை வச்சா இழுத்துட்டு போயிரும்ட்டு காலை அங்கிட்டு வச்சு படுக்கிறது. என் வீட்டுக்கு ஒருத்தவங்க ஒரு நாள் வந்தாங்க, பேர் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. என் பெட்ரூமில் முன்னால் ஒரு இடத்துல ஒரு டேபிள் இருக்கும், கார்னரில் உட்காந்து வாசிக்கிறதுக்கு. லெஃப்ட் சைடில் ஒரு ரீடிங் ரொம்ப தேவைப்பட்டால் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு சின்ன லைட் போட்டு உட்காந்து எழுதலாம், அதெல்லாம் பண்ணி வச்சுருப்போம். அதில் ஒரு பைபிள் இருந்துச்சு. எங்கள் பெட்ரூமை கொடுத்துட்டு நான் ஹாலுக்கு போயிட்டேன். நீங்கள் படுங்கன்னு சொன்னால் என்னை கூப்பிட்டு, அங்கே பைபிள் இருக்குது, அங்கிட்டு நான் கால் வைக்கலை, கட்டிலுக்கு அதுக்கு தூரம் இருக்குது, நான் இங்கிட்டு தலை வச்சுக்கிறேன், நீங்கள் எங்கே வச்சாலும் பரவாயில்லன்ட்டேன். பக்தியாம் பொங்கி வழிதான். பைபிள் இருக்கிற பக்கம் கால் நீட்டக்கூடாது. அப்படி பார்த்தா வீட்டில் எல்லா பக்கமும் பைபிள் இருக்குது. அப்போ வானத்துக்கு தேடி பறக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி நிறைய ஆவிக்குரிய ஆட்கள். ஆனால் அவங்க பக்திக்காக கற்றுக்க ஸ்தோத்திரம், பரவாயில்ல, அந்த அளவு நீ இருக்கல்ல, நீ உருப்படுவ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். சரி பரவாயில்ல, உனக்கு அந்த அளவு பைபிள். இப்போ இதுக்காக நான் பைபிளை எடுத்துகிட்டு வெளியே போக முடியாது. சரியா? இதை சொல்லலை. ஒரு பக்தி, சரியான பக்தி இருந்தால் போதும். இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ளவங்க இதனாலேயே கோயிலுக்கு சர்ச்சுக்கெல்லாம் நிறைய பேர் வரமாட்டேன்றாங்க. நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், போங்க சார், நீங்கள் ரொம்ப ஒரு தீவிர கம்யூனிஸ்ட்டு. என்னது நமக்கு பேர் தீவிர கம்யூனிஸ்ட். இந்த வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்டில் இடது கம்யூனிஸ்ட் தான் அறுவாள் சுத்தியல் நட்சத்திரம், அதுதான் நினைக்கிறேன். வலது கம்யூனிஸ்ட்டுக்கு வேறு சேமாக இருக்கு. உங்கள்கிட்ட வர மேடம் கும்பிடுவாங்க சாத்து. நீங்கள் வந்தால் முதல்ல உங்கள் தலையை எப்படி சீவணுன்னுவீங்க, இந்த கலர் சட்டை தான் ட்ரெஸ்ஸு போடணுன்னுவீங்க. ஒரு மாதிரி உங்களை பிடிச்சாலே பித்து பிடிச்சவங்க மாதிரி காட்டிடுவாங்க. வேண்டாம் சார், தலை வச்சு படுக்கிற இந்த பக்கம் வர வேண்டாம். நம்மளை பற்றி யாரும் அப்படி சொல்லக்கூடாது. சர்ச்சுக்கு கூப்பிட்டா இந்த வரேன், அருமையான சொல்லி கொடுக்குறீங்க சார், டாப், அதனால் இங்கே தான் வருவேன்ட்டு ஓடி வரணும். கைகளுத்துக்கத்தை நம்ம மேம்படுத்தும். நம்ம யாரையும் பயமுறுத்தக்கூடாது. சில இடத்துக்குள்ளே போகிறதுக்கே பயம், மாதிரி ஒரு பயம். கடவுள் பயம் இருக்கணும், மனுஷ பயம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தால் சந்தோஷமாக கடவுளுடைய வார்த்தையை கேட்டுட்டு சிரிச்சுட்டு நல்ல பலத்தோட போகணும். இந்த சங்கீத புஸ்தகத்தை இந்த காலை வேளையிலும் ஜெபத்தோடு கூட நம்ம புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசணும். உங்களுடைய உதவியின்றி இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட முடியாது. எங்களோட மனக்கண்களை திறந்தரலாம். ஒரு 4 வாரங்கள் 1ஆம் சங்கீதத்திலிருந்து இதை அடிப்படையாக கொண்டு நான் எப்படி ஜெபிக்கணும், நான் எப்படி ஜெபத்தில் வளரணும், நீர் விரும்புகிறபடி ஜெபிக்கணும், நான் விரும்புகிறபடி மாறணும்னு சொல்லி எங்களிடத்தில் நீர் எதிர்பார்க்கிற அந்த இடத்துக்கு நாங்கள் வர உதவி செய்யும். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டரும் சந்தியும். தப்புனே எங்களோட மனக்கண்களை திறந்தரலும். உன்னோட வேடத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் மனக்கண்களை திறந்தரலும் என்று தாவீது ஜெபித்தது போல இந்த வேடத்தோட மகத்துவங்களை காண எங்களோட கண்களை திறந்தரலும். உடைய நல்ல ஆவியானவர்களை செமையான வழியில் நடத்துகிறாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இதை டீச் பண்ணும்போதே ஒரு சில நேரங்களில் நிறுத்தி ஜெபம் பண்ணுவோன்னு சொல்வேன். ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னா எந்திரிச்சு நின்று ஜெபம் பண்ணுங்க, இல்லை வாட்டி உட்காந்து ஜெபம். சரியா? ஜெபிக்கும் போது நீங்கள் என் வார்த்தையை கவனிச்சுக்கிட்டே வாங்க. நீங்களும் சேர்ந்து ஜெபிங்க, ஜெபத்தில் வளருவீங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பேன். பைபிள் மேலே ஒருத்தன் தியானமாக இருந்தால் அவன் பாக்கியவான். அவனை ஒரு மரத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான் அவனை ஒரு மரத்துக்கு ஒப்பனையாய் சொல்லி இருக்கிறது. உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம், யாராயிலும் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே. தெரியாதவங்களுக்காக இதை நான் பேசுகிறேன். பைபிள் படிக்கிற ஒரு மனுஷன் பாக்கியவான் சொல்லியிருக்கிறாரு. அவனை ஆண்டவர் வேற எதுக்காயிலும் ஒப்பனையாக சொல்லியிருக்கலாமே, ஏன் இதுக்கு ஒப்பனையாக சொல்லியிருக்கிறார்?
பைபிளில் நிறைய ஊமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றை போல இன்னொன்றை போதிப்பதற்காக. ஆண்டவர் ஒரு மனுஷனை சோகமாக்குறாரு. சோகமாக்குன உடனே நீ எப்படி பார்க்குறேன்னு கேட்குறாரு. அப்போ அந்த மனுஷன் சொல்கிறான், நடக்கிற மனிதர்களை மரங்களை போல பார்க்கிறேன் என்று சொல்கிறான். பைபிளில் இருக்குது, நடக்கிற மனிதர்களை மரங்களை போல பார்க்குறேன். ஆண்டவர் பார்த்தாரு, சரியாக தெரில, திரும்பவும் கை வச்சு இப்போ கரெக்டாக இருக்குது அப்போ அப்படின்ட்டார். இப்போ நம்ம கண் மருத்துவ இடத்துல போகிறோம், நமக்கு லெட்டர்ஸ் வாசிக்க சொல்லுவாங்க. நான் ஏசி ஸ்கூலில் படிக்கும்போது என்னைய கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா இந்த கண் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு இந்த கண்ணாடி போட்டவங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு அலர்ஜி. நான் என்ன நினச்சேன்னா, நம்மளை நீ கண்ணாடி போட்ட வச்சுருவாங்கன்ட்டு வரிசையாக கொண்டு போய் ஸ்கூலில் நிப்பாட்டி கண் செக் பண்ணுறாங்க. எனக்கு அதுக்கும் பயம். அதனால் நான் ஒவ்வொருத்திட்ட கேட்டுட்டு அந்த எழுத்தெல்லாம் ஓரளவு ஞாபகம் பண்ணிவிட்டு கடன்னு வாசிட்டேன். நான் வாசித்தோன்னே வேறு எழுத்த போடுறேன். பெப்பன்னு முழித்தேன். ஆனால் தப்பிச்சு வந்துட்டோம். கண்ணாடி போடாமல் கர்த்தர் என்னை காப்பாற்றிக்கிட்டார். ஒழுங்காக அப்பமே போட்டிருந்தா கூட இந்த பவர் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. 40 வயசுக்கு மேலே வெள்ளை எழுத்து வந்து தொலைஞ்சி. அதுலேயும் 2 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. அதுவும் இப்போ காஸ்ட்லி கிளாஸ் போடணும்னு சொல்லி பைஃபோக்கலாக அது பேர் ஏதோ ஒன்று, அது போட்டு கோடு போட்டால் நமக்கு ஒரு பக்கம் சோடா, அந்த காலத்துலேயே சோடா கண்ணாடி வாத்தியாருன்னுவோம். இப்போ ஏதோ ஓடுது, வண்டி போடுது, தோத்துறோம். அந்த காலத்தில் ஊசி போடுறதுக்கு பார்ப்பாங்க, இது அம்மை ஊசி போடுவான், இந்த இப்படின்வாங்க. எனக்கு 2 அம்மை தழும்பு இருந்துச்சு. அடை தப்பிச்சு ஊசி போட வந்தாங்கன்ட்டு செவரை ஏறி கூச்சி ஓடிட்டேன். ஊசிக்கு பயம். இப்போ எங்கள் அப்பாவே பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து தமுக்கு மைதானத்தில் அந்த காலத்தில் உள்ள இடத்துல கொண்டு இந்த இடத்துல ஒன்று போட்டு விட்டாங்க. அது பொக்களமாகி 3 நாள் காய்ச்சல் சரியாச்சு. இது எங்கள் காலம். ஆண்டவர் எதுக்காக ஒப்பனையாக சொல்லியிருக்கலாமே. ஆண்டவர் பார்த்தாரு, சரியாக தெரியலன்னு ஒன்று திரும்ப ஜெபம் பண்ண மாதிரி நம்மை ஆண்டவர் ஒரு மரத்துக்கு ஒப்பனையாய் சொல்லியிருக்கிறார். அது என்ன மரம் பாருங்க. தேவனுடைய ஜனங்களுக்கு குறித்து கர்த்தர் ஒரு பிக்சர் கொடுக்குறார், ஒரு படம். 3ஆம் வசனம், 3 பகுதி இருக்குது. இது சொல்லி நிறைவு செய்யலாம். இதையுமே முடிக்க முடியுமான்னு கேள்வி இருக்குது. ட்ரை பண்ணும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அதுன்னு போடலையே, மரத்தை போல் இருப்பான் என்று சொன்ன ஆண்டவர் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, 2வது தன் காலத்தில் தன் கனியை தந்து, மனப்பாடம் வச்சுக்கிடுங்க, இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் அவன் இருப்பான். 1, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுவான். நடப்பட்டவன் தன் காலத்தில் தன் கனியை தருவான். 3வது அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். இந்த மரம் செழிப்புள்ள மரமாக தெரியுதா, செழிப்பில்லாத மரமாக தெரியுதா? செழிப்பான. இந்த வருஷத்தில் கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு? செழிப்பான. அப்போ செழிப்பான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் நான் செழிப்பாக இருக்கணும், செழிப்பான மரம் போல் நான் இருக்கணும். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், கோச்சிக்கிடக்கூடாது. சிலர் நம்மளை பார்த்தா என்ன சொல்கிறாங்க? பார்க்கவே செழிப்பாக இருக்கீங்க சார் சொல்கிறாங்களா இல்லையா? சில லேடிஸ் மேடம் செழிப்பாக இருக்கீங்க. சிலரை பார்த்தா என்னமோ இது இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை பார்த்து செழிப்பாக இருக்காங்கன்னு ஒருத்தவங்க சொன்னால் கவலைப்படக்கூடாது, கைகளை ஒத்துக்கத்தை மயம்படலாம். இந்த இடத்துக்கே பேர் என்ன தெரியுமில்ல? சீமான் அவனியோ. கைகளை ஒத்துக்கத்தை சீமானாலே வசதியானவங்க. ஆமாம், நம்ம சர்ச்சு இடத்த வாங்கி இந்த இடத்த கட்டினாலும் நம்ம சர்ச்சு கட்டியிருக்கிற இடம் சீமான் அவனியோ. நம்ம சொல்கிறோம், டே எங்கெல்லாம் சீமானா இருக்க கோடி. சில சொல்லி நம்மளை தப்பாக நினச்சா, ஆபிரகாம் அவன் பொன்னும் வெள்ளியும் உடைய சீமான். நம்ம பொன் வெள்ளி இல்லாத சீமானாக இருந்தாலும் நல்லா சிரிக்கிற சீமானாக இருக்கணும். கைகளை வச்சு கத்துற பயன்படுத்தாலும் ஆமாம் அப்படி இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும்.
ஒரு கோல்டன் ஸ்மைல் இருக்கணும், சிரிக்கணும், அவ்வளோதான். சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிப்பாங்க. நான் அவங்களுக்கு என் கூட அவங்களுக்கு ஒரு 3 நாள் வச்சு ட்ரைனிங் கொடுக்கணும்னு நினைப்பேன். ரொம்ப சிரிக்க கஷ்டப்பட்டாங்கன்னா என் கூட வாங்க, அவங்கள ஒரு 3 நாள் வச்சு உங்களை ஒரு வழி பண்ணி விட்டுறேன். சந்தோஷமாக இருக்கணும். நம்ம இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கணும். கைகள் வந்து கத்துற மேம்பாடு. தேவனுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே சொன்னார், அழுகளுடன் அழுங்கள், சந்தோஷமாக இருக்கணும்னு சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிற இடத்துல போய் அழக்கூடாது, அழுகிற இடத்துல போய் சிரிச்சிட்டு இருக்கக்கூடாது. எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி நம்ம இருக்கணும். கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்துவோமா? இதெல்லாம் எங்களுக்கு தெரியலன்னு இன்னைக்கு காலையில் நீங்கள் 1 மணி நேரம் வேறு வந்து ரொம்ப மூடுறீங்களான்னு கேட்கக்கூடாது. விஷயம் இருக்கு. செழிப்பான ஒரு மரமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் 3 மரங்களின் நிலைமைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டார். ஒன்று என்னது? ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை செடி. அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை செடி. இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது? அத்தி மரம் துளிர் விடும்போது வசந்த காலம் சமயமாயிட்டு என்று சொல்லுகிறது போல, அத்தி மரம் துளிர் விடும்போது இயேசு பக்கத்தில் வந்துட்டாரு அப்படின்னு. அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒன்று சமூக வாழ்க்கை, அடுத்து அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை, இன்னொன்று அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கை. 3 வாழ்க்கைக்கு ஒப்பனையாக இருக்கிறது. சரி, போட்டு இப்போ நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிற ஒரு காரியம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீர்க்கால்களின் ஓரமாய் எது நடப்பட்டுச்சு? வேதத்தில் சில வசனங்களே நிறைய இருக்குது. பைபிளில் குறித்து வச்சுருக்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். எழுதி வைத்து வீட்டில் போய் தியானம் பண்ணுங்கள். சங்கீதம் 29 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. கேதுரு மரம் மனசில் வச்சுக்கிடுங்க. நிறைய வசனங்கள் வாசிக்க சொல்வேன், இல்லைன்னா நீங்கள் பைபிள் எடுத்து படிக்கணும். கேதுரு மரங்களை முறிக்கிறது. இதுக்குள்ளே நான் போக விரும்பலை டீட்டெயிலுக்குள்ளே. ஆனால் அந்த கேதுரு மரத்தை குறித்து ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. ஆண்டோடைய ஒரு சத்தம் கேதுரு மரத்தை முறிச்சிருமா? ஏங்க கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது? கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். லீபனோனில் இருக்கிற அந்த மலையில் இருக்கிற கேதுரு மரங்களை முறிக்கிறார். ஏன் கர்த்தர் முறிக்கிறத இவ்வளோ தூரம் அவருடைய சத்தம் முறிக்கணுமா என்ன? ஃபூன் ஊதுன்னு அணைஞ்சிருமே. ஒரு சத்தம் போட்டு ஏன் முறிக்கிறார்னா, அந்த மரம் சாதாரண மரமா பலமுள்ள மரமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் யாக்கோபுடைய கூடாரத்தை குறித்து, அவருடைய வாசஸ்தலத்தை குறித்து பிலேயாம் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். பிலேயாம் வாஸ் மேக்கிங் எ ப்ராஃபஸி. மோசமான தீர்க்க தரிசி, ஆனால் கரெக்டாக சொல்கிறான். அவனை கடவுள் கண் திறக்கும்போது 24ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு ஒப்பனை, இங்கேயும் ஒரு ஒப்பனையாய் ஒன்று சொல்லும்போது சொல்லுகிறான். வீடே எப்படி இருக்கும்? இதெல்லாம் நம்ம சபைகளில் வீடு பிரதிஷ்டை பண்ணும்போது சொல்லணும்னு நினச்சி வச்ச வசனங்கள். என்னென்ன அதுக்குள்ளே போகல. சில வீடுகள் என்ன நான் பேசுகிறேன்னு தெரில. அந்த வீடு எப்படி இருக்குமா? பரவி போகிற ஆறுகளை போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும். தோட்டம் எங்கே இருக்குது? நதியோரத்தில் இருக்கிறது. கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள். வீரப்பன்ட்டு அன்னைக்கே தெரிஞ்சுதான் போயிருப்பார். கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. கேதுரு மரம் எங்கே இருக்குன்னா தண்ணீர் பக்கத்தில் இருக்கு. நம்ம படித்த சங்கீதத்தில், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்போ வேதத்தை வாசித்து தியானிக்கிற ஒரு மனுஷன் அவனுடைய வேர் எங்கே இருக்கும் என்று சொன்னால் நீர்க்கால்களின் ஓரமாக இருக்கும். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நம்மை பார்த்து சொல்கிறேன், ஒரு தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை ஏன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டுன்னு போட்டிருக்கு? சிந்திக்க வைக்க வேண்டியது இருக்கு. நான் கிருஷ்ணகிரியிலேருந்து சென்னை வரைக்கும் ரோட்டில் 6 வே ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். வெள்ளூர் வழியோடி ட்ராவல் பண்ணேன்.
ஏராளமான தென்னை மரங்கள் இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியம், மலைகள் சுற்றி இருக்குது. இந்த இந்த தென்னை மரம் எப்படி வந்துச்சு? நெல், வாழை, தென்னை மூணும் நன்சை பயிர், தண்ணி ரொம்ப தேவை. அதே நேரத்தில் இந்த சைடில் இருந்து சென்னைக்கு ட்ரெயினில் போகும்போது சோழவந்தான் பக்கத்தில் பார்த்தேன். நமக்கு சர்ச்சுக்கு வரவங்க தோப்பெல்லாம் இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னேன். பச்சை பசேர்னு இருக்குது, கண்ணுக்கு அவ்வளோ குளுமையாக இருக்குது. வயலை பார்த்தா குளுமையாக இருக்குது, தென்னையை பார்த்தா. அப்போ தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு மரத்துக்கு தண்ணி தேவை. கைகள் ஒருத்தர் மகிமைப்படுது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வளர்ச்சி ஒரு மரத்துக்கு எப்படி தண்ணீர் போஷாக்கு அதனுடைய வேர்லேருந்து எடுத்து மரத்துக்கு வர்றது போல, ஒரு மனுஷனுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய வளர்ச்சி இந்த வேதத்தை அவன் வாசித்து தியானிக்கும் பொழுது அவனுக்குள் ஒரு 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 சத்து, ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு ஸ்டாமினா உள்ள வளரும். கைகள் ஒத்துக்கத்தை நம்ம பயன்படுத்துவோமா? சிலர் ஏன் வத்தல் தொத்தலாக இருக்காங்க? இப்போ நம்ம ஃபேமிலியில் ஒரு சின்ன பையனை பிடிச்சேன், கையை பிடிச்சேன், இப்படி தடவுனேன். அந்த அம்மாவை கூப்பிட்டேன், அப்படி ஒழுங்கு கஞ்சி ஊற்றுறீங்களான்னு கேட்டேன். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம விளையாட்டுக்கு அடிப்போம்ல, கஞ்சி ஊற்றுறீங்களா? கொடுக்குறோம். நல்லா சாப்பிட்றானா? புதுன்னு இருக்கிறது பெருசு இல்லை, ஒல்லியாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு. அப்போ என்னென்னா, ஒருத்தருக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? ஆடி மாற்று காற்றுல அடிச்சுட்டு போயிடுவாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வசனத்தின் மேல் தியானமாக இருக்கிற ஒரு மனுஷன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மனுஷன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எங்கே இருப்பான்னா நீர்க்கால்களின் ஓரமாக இருப்பான். அப்போ வேதத்தை தியானிக்கிற ஒரு மனுஷன், வாசிக்கிற ஒரு மனுஷன், வசனத்தையே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு மனுஷன் உண்மையாகவே ஸ்ட்ராங்காக தான் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. கைகள் வைத்து கருத்தை மகிமைப்படுத்துவோமா? நமக்கு பலவீனம் இல்லை அப்படியெல்லாம் பேசலை, ஆனால் அவன் ஸ்ட்ராங்காக தான் இருப்பான், செழிப்பாக தான் இருப்பான் என்று சொல்லியிருக்கான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மனிதன் என்று சொல்லி இங்கே என்ன போட்டிருக்கிறது? தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போல, நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களை போல. அப்போ ஆண்டவரே ஞானமாக எங்கே தண்ணி இருக்குதோ அங்கே தான் மரத்தை வச்சிருக்கிறார். கைகள் ஒத்துக்கிறத மையப்படுது. ஒரு மரத்துக்கு தண்ணி தேவை. அதுமாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு ஆன்மீக பலன், சரீர பிரகாரமான பொருளாதார பலன் இந்த வேத வசனத்தை தியானித்தாதான் இருக்கும். கைகள் உயர்த்து கத்திர மகிமைப்படுத்தும். இது நமக்கு இல்லைன்னா நம்ம வேதத்தை ஒழுங்காக படிக்கலை, தியானிக்கலைன்னு தான் அர்த்தம். நான் சொல்லலை, இதுதான் லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட். ஒரு மருத்துவ இடத்துல போனால் இதை சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க, சாப்பிட்டா சில அலர்ஜி வரும். முதல்ல கேட்பாங்க, கருவாடு சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைப்பேன், தொலைச்சிவிட்டேன். உனக்கு அது அலர்ஜி வேண்டாம். மறுபடியும் போய் நின்னா மாத்திரையை சாப்பிட்டுவிட்டு அதை போய் நின்னா மறுபடியும் வந்த உடனே சாப்பிட்டீங்களா? ஆமாம் சாப்பிட்டேன். சொன்னேன்ல, நீங்கள் சொன்னதை நான் செய்ய மாட்டேன், ஆனால் நான் இப்படி வந்தால் உங்களை வந்து பார்ப்பேன். எங்களை பாருங்கள், யார் வேணாம் வருத்தப்பட்டு பாருங்க, நீங்கள் எல்லோரும் எடுத்துட்டு பாருங்க. சோபாகணும்ல, அறிவு விட்டவர்கள் நம்ம திட்டுறோமா இல்லையா? அது மாதிரி ஆண்டவர் சொல்ற, நீ இதை படிச்சியா? சரி. அப்போ தண்ணீர் அருகே இன்னொரு வசனம், சங்கீதம் 104. இங்கே சரிங்களா? சங்கீதம் 104:16 வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 104:16. கர்த்தருடைய விருட்சங்களும், விருட்சம்னா மரம், கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும். அப்போ கடவுளே லீபனோன் மனையில் கொண்டு போய் தான் கேதுரு மரத்தை நட்டுருக்கிறார். கைகளை வைத்து கத்திர மயம்படும். ஆண்டவர் கொண்டு போய் இந்த கேதுரு மரத்தை என்ன செய்திருக்கிறார்? அங்கே போய் நட்டுருக்கார். தான் பைபிள் வசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய விருட்சங்களும் ஸ்பெஷலாக அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும். இப்போ படிங்க, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அப்போ ஆண்டவர் தான் லீபனோன் மலையில் கொண்டு போய் நட்டிருக்கிறார். எதுனா, லீபனோன் மலையில் பனி வந்து இறக்கும், அந்த பனி உருகும். இப்போ இமயமலை சாரலில் இருக்கிறவங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனை இருக்கா? இல்லை. கங்கை அங்கேருந்து தான் உருவாகிறது.
சிந்து அங்கேருந்து தான் உருவாகிறது. அப்போ அந்த பனி உருகி தண்ணி வரும். இன்றைக்கும் யோர்தான் நதியில் தண்ணி இவ்வளவு புரண்டு ஓடுது. போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அந்த லீபனோனில் இருக்கிற அந்த தண்ணீர் உருகி வருகிறதுனால்தான் இந்த யோர்தான் நதியில் தண்ணீர் ஓடி, பைபிளில் சொல்லியிருக்கு, சில நேரங்களில் வெள்ளம் பிரவாகித்து வரும் என்று. அவ்வளோ தண்ணி ஓடுமா. ஏன்னா அது ஒரு மலையிலிருந்து பூமியை நோக்கி பல 100 அடிகளின் தாழ்வாக செல்லக்கூடிய ஒரு ஆறு. அப்போ அங்கேருந்து வர்ற தண்ணி இப்படியே வந்து யோர்தான் நதியில் ஓடி எங்கே போய் முடியும் என்று சொன்னால் அந்த கெனேசரத்து கடல் என்று சொல்லப்படுகிற கலிலேயா கடல். அதனால் அங்கே உள்ள தண்ணி உப்பாக இருக்காது. அந்த தண்ணியை குடித்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனையே தெரியாது. அங்குள்ளவங்க என்ன சொல்லி வச்சிட்டாங்கன்னா, என்னைக்கு ஆண்டவர் கடல் அலையை அதட்டினாரோ அன்னைக்கு அது உப்பு தண்ணி நல்ல தண்ணியாக மாறிடுச்சுட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க டிபெண்ட் பண்ணுறது அந்த தண்ணி தான். அவங்களுக்கு தேவை அங்கே தான் இருக்குது. இது நிறைஞ்சு போனால் டெட்சியில் போய் முடியும், சவக்கடலில் போய் போகாது. அப்போ அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து குடிக்கலாம். நாங்கள் குடிச்சு பார்த்தோம், ஒன்றும் செய்யலை, ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி ஒரு பிரிவு உபசார விழா நடத்தினார். ஏங்க சீசரில் கூப்பிட்டு வச்சு அவர் பிடிச்ச மீன், இல்லை அங்கே மீன் ஏற்கனவே இருக்குது, பிடிச்ச மீனை கொண்டு வாங்க, கரிய நெருப்பு போட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு ஏசாமி சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பிட்டுட்டு அவங்கள விட்டு பை சொல்லிட்டு போகிற நேரம் அந்த இடத்துக்கு போயிருக்கிறோம். உண்மையாக அந்த இடத்துல நான் எவ்வளோ அழுதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். நமக்கே நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த சர்ச்சை, அந்த சர்ச்சுக்குள்ளே அவங்க சொல்கிறாங்க, இந்த இடத்துல தான் ஆண்டவர் கடைசியில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு அப்படின்ட்டு. அவங்கள விட்டு நான் போகிறேன், ஆனால் நான் தேற்றவள் நான் அனுப்பேன். நமக்கே கஷ்டமாக இருக்கு. நம்மளை விட்டு ஒருத்தர் போகிறேன்னு சொன்னாலே நமக்கு கஷ்டமாக இருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட், நாங்கள் உடனே அந்த இடத்துல போய் தண்ணியை எடுத்து சொன்னாங்க, நீங்கள் குடிச்சு பாருங்கள் பாஸ்டர், ஒன்றுமே உங்களுக்கு செய்யாது. நான் கோரி குடித்தோம், ஒன்றுமே இல்லை. கையில் வந்து கத்திர பயன்படுத்து. ஆண்டவர் கையில் பட்டாலும் சரி, கைப்பட்டாலும் சரி, அவர் கண் பட்டாலும் சரி, அவர் வார்த்தைப்பட்டாலும் சரி, அது ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே விருட்சங்களும் ஒரு நாட்டின லீபனோன் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். டிக்ஷனரி போய் தான் நீங்கள் படிங்க. அப்படிப்பட்ட மரத்தில் குருவி கூடு கட்டும். அப்புறம் சொல்லுங்க, தேவதாரு விருட்சங்கள், அது அங்கே குருவி கூடு கட்டும்னு சொல்லியிருக்கிறார். குருவி என்பது இப்போ இந்த டவர்னால் குருவியெல்லாம் என்ன செஞ்சு போச்சு, செத்து போச்சுன்றாங்க. இந்த பெரிய பெரிய டவர்னால் அதனுடைய கதிர்வீச்சினால் நிறைய சிட்டுக்குருவிகள், இப்போ சிட்டுக்குருவிகளே நம்ம பார்க்க முடியல, செத்து போச்சு. ஆனால் அங்கே படித்து பாருங்கள், குருவிகள் கூடு கட்டும். கூடு கட்டுறது எதுக்கு? வீடு கட்டுது. எதுக்கு வீடு கட்டுது? பிள்ளை குட்டி பெற்றுக்கிறதுக்கு, கைகளை ஒதுக்கிறத பயன்படுத்தும், நிறைய கொஞ்சம் பொறிச்சு நல்லா இருக்கிறதுக்கு. ஆண்டவர் உங்களையும் என்னையும் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட இந்த கேதுரு மரத்தை போல் இருந்தால் நமக்கு பக்கத்தில் வந்து தான் எல்லாரும் கூடு கட்டுவாங்க. கைகளை ஒதுக்கிறத நம்ம பக்கத்தில் சொல்லுவாங்க, அவன் பக்கத்துலையா, மனுஷனே போக முடியாது சார். வாயை பாரு, ஓவர் வாய், மனுஷன் பக்கத்தில் போகவே முடியாதுமா. எதை எடுத்தாலும் கடிச்சு லபக்கு லபக்குன்னா, எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுட்டு, எதுக்கெடுத்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுந்துக்கிட்டு பேசுவாங்க, எதுக்கெடுத்தாலும் சுழுன்னு பேசினா. நான் பக்கத்தில் இமயமலைக்கு போயிடுறேன், நான் கொடைக்கானலுக்கு போயிடுறேன், ஊட்டிக்கு போயிடுறேன், போயிடுவான். நம்மளை மக்கள் அண்டி இருக்கணுமே ஒழிய நம்மளை ஒண்டி ஆக்கிட்டு போயிடக்கூடாது. கையில் வந்து பயன்படுத்துவோமா? தோற்றுரும். ஒரு தேவனுடைய வசனத்தை ஒரு மனிதன் தியானித்தால் அவன் எப்படிப்பட்ட மரத்தை போல் இருப்பான் என்று என் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் படித்து பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. குருவிகள் கூடு கட்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ இது எனக்கு ஏன்னா, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு மரம் வச்சுருக்குறோம். என்ன மரம்? வாதா மரம். அவ்வளவு வாதாம் அங்கே இருக்கும். ஆனால் அது வளர்க்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு. அது ரூபிக்கு தான் பெருமை சார். வர்றவங்களை பூரா விரட்டி அடித்து, ஆடு மேய விட்டவனெல்லாம் துரத்தி அதை வளர வெட்டி, இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி,
ஏகப்பட்ட பறவைகள் அங்கே வந்து கூடு கட்டி எப்பவும் சத்தம் இருக்கும். குயில், வவ்வால், ஐயோ எச்சம் பிரச்சனை. ஆனால் எப்பவும் கிச்சு கிச்சின்னு காலங்காத்தால் நம்மளை அதுக்கு அலாரம் வச்சு அது எழுப்பி விட்டுரும். கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்தும். நாங்களும் தான் வச்சுருக்கோம் பாஸ்டர், ஒரு 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 மரம் வச்சுருக்கேன், ஒன்றுமே வரமாட்டேன். செக் பண்ணி பாருங்க, ஜோமன். அன்றைக்கி சொன்னார், இந்த மாதிரி ஒரு நிலைமை போச்சுன்னா என்கிட்ட சொல்கிறார், நான் தனிச்சு தான் இருப்பேன் அப்படி கையை வச்சு சொல்கிறேன். அது எதுக்கு நீ தனிச்சிருக்காரு? நான் இப்படி பேசினேன்னா தனிச்சு தான் இருப்பேன். அப்போ பேசாதேன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் வளர்க்குற ஒரு அருமையான அதுக்கு ஒரு பெயரையும் சொல்லி அதுவும் என்னை விட்டு போயிடும் நம்மளை. அது உன்னை பொறுத்தது. அப்பவும் நான் சொன்னேன், அப்படி யாரும் உன்னை விட்டு போனால் நீ ஏன் கவலைப்படுற? ஏசு என்ன சொன்னார்? என்னை எல்லாரும் தனியே விட்டு விடும் காலம் வருது, ஆனால் நான் தனித்திறேன், என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். கைகளை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியினால் பைபிள் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஐ பிலீவ் தட் வேர்ட். எத்தனை பேர் நான் கடவுளுக்கு பிரியமான செஞ்சால் அவர் என்னை தனியாக விட மாட்டார் சார். என் கூட எப்படியா 2-3 பேர் இருக்க வைப்பார், 10 பேர் இருக்க வைப்பார், 50-100 பேர் இருக்க வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாப்டா. அந்த வசனத்தை வச்சு படிச்சுட்டு குருவி கூடு கட்டுன்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த குருவியோடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இயேசுவே, நான் அப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கணும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உங்கள் ஸ்தோத்திரம். உங்களுடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி ஒரு செழிப்பான மரத்தை குறித்து இந்த செழிப்பான ஆண்டில் ஆண்டவரே செழிப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டீர் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்து எங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும் என்பதை நீர் விரும்புகிறதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையும் இந்த மரத்தை போல, நாங்கள் தண்ணீர் அருகே நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்றால் நீர் எங்கள் கையில் கொடுத்த இந்த 66 புத்தகங்கள் அடங்கிய இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கவும், நேசிக்கவும், தியானிக்கவும், அந்த வசனங்களை கை கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் இதன்படி வாசித்து இதன்படி வாழ்ந்தால் எங்கள் லைஃப் இப்படி இருக்கும்னு நீர் சொன்னீர் என்றால் உம்முடைய வார்த்தை பொய் சொல்லாது, உம்முடைய வார்த்தை மாறி போகாது. நீர் மாறாத ஒரு தெய்வம், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். எங்களுடைய வாழ்க்கையை அப்படித்தான் நீர் அமைத்து தருவீர் ஆண்டவரே. நீர் விரும்புகிறபடி எங்கள் வாழ்க்கையை அமைய ஏசப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இப்படி நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் தொடர்ந்து நடத்தி போதிப்பீராக. எங்கள் ஜெபங்களை கேட்கிறதுக்காய் நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னும் சொன்ன கூட விடலை. இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் வாசிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு சர்வீஸ்னால நான் விட்டுட்டேன், இல்லைன்னா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், நல்லா 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம். எப்படி ஜெபம் பண்ணணுன்றதுக்கு நமக்கு யார் பத்திரிக்கை அனுப்ப வேண்டாம், ஜெப குறிப்பு அனுப்ப வேண்டாம். அது இருக்குது, அது எப்பமா வச்சு ஜெபம் பண்ணுவோம், என்னைக்கா ஜெபம் பண்ணுவோம். இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணால் என் வாழ்க்கை ஸ்ட்ராங்காகும், கைகளை ஒத்துக்கதை மயப்படுத்துவோம். இன்றைக்கி சாத்தான் செய்கிற ஒரு பெரிய தந்திரம், நீங்கள் சுயநலமாக வாழ்கிறீங்க, நீங்கள் சுயநலமாக சிந்திக்கிறீங்கன்னு சொல்லி பரந்த ஒரு நிலைக்கு அதை பாரு, இதை பாரு, அதை பாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு உனக்காக ஜெபம் பண்ணாமல் போன ஊருக்கெல்லாம் தியாகம் பண்ணுவோம். நீங்கள் சாப்பிடலைன்னா, நான் சாப்பிடலன்னா நம்படுத்து படுகிறேன், நம்படுத்த யார் என்னை பாப்பா? அப்போ அவங்க ரொம்ப விவரமா அங்கே பாருங்க, இங்கே பாரு, அங்கே பாரு, பாலியாங்கி நான் எல்லாருக்கா ஜெபம் பண்ண, நான் எனக்குன்னு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன்னாரு. மார்ட்டின் லூத்தர் ரெஃபர்மேஷனை கொண்டு வந்தவர். இன்றைக்கு நான் இப்போ நார்மலாக 1 ஹவர் ஜெபம் பண்ணுவேன், அவர் எழுதியிருக்கிறாரு. பிசாசு என் கூட போராடுவான்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சா கூட ஒரு அட்வான்ஸாக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் என் வாழ்க்கையை தொடக்குவேன்றார். பெரிய லாயர் அவர், ரொம்ப படித்தவர். அப்போ நமக்கு நம்ம ஜெபம் பண்ணலன்னா, நமக்கு நம்ம திட்டம்னு வச்சுருக்கோம், நமக்கு நம்ம ஜெபம் பண்ணணுமா இல்லையா? இந்தியாவில் பயன்படுகிற ஒரு அருமையான ஊழியர் தெரியுமா? உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நீங்களும் டிவியில் பார்ப்பீங்க. அவரே என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், 1 மணி நேரம் நான் எனக்காக ஜெபம் பண்ணுவேன்னார்.
வாரணாசிக்கு போயிருக்கும்போது சொன்னேன், நான் எனக்குன்னு 1 மணி நேரம் தனியாக ஜெபம். உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டார். அவர் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டு, நம்ம எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டு, நமக்காக ஜெபம் பண்ணலன்னா, நான் நிற்கணும்னா எனக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் வேணுமா இல்லையா? நான் பிசாசை மேற்கொள்ளணும்னா எனக்குன்னு ஒரு உன்னதத்தின் பலன் தேவையா இல்லையா? எனக்காக உட்காந்து 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். சொன்ன இயேசு போய் ஜெபம் பண்ணாரே, கையில் தேர்தமைப்படுத்து. ஆமாம், சொன்ன இயேசு கிறிஸ்து நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னவர் சற்று அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு விழுந்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள், அவர் ஜெபம் பண்ணுறாரு. அவர் ஜெபிக்கும் போது இரத்த வேர்வை, இரத்தத்தின் பெருந்துளிகள் வேர்வையாய் வெளியே வருதே, ஓட்ட வெளியோடி அங்கலாய்த்து ஜெபம் பண்ணுறாரு. அவங்கள ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னவர் இவர் ஜெபம் பண்ணார், இவர் ஜெபம் பண்ணார், அவங்க தூங்குனாங்க. நாங்கள் வேடிக்கையாக சொல்லுவோம், நீங்கள் கவனிச்சுக்கிடாதீங்க. ஏசு தனியாக ஜெபம் பண்ணுற வரைக்கும் ஜெயித்தார். இந்த பசங்களை கூட்டு போய் ஜெபம் பண்ணார், தோக்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஏசு தோக்க மாட்டார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். எத்தனை முறை அவர் தனித்து ஜெபம் பண்ணார். ஒலிவ மலையில் ஜெபம் பண்ணார், கடற்கரையில் ஜெபம் பண்ணார், அவராக போய் ஜெபம் பண்ணார், பிரச்சனையே இல்லை. கடல் மேலே நடக்கிறாரு, 5 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறாரு, பிசாசை துரத்துறாரு. அவர் பிதாவோட கனெக்டடான நேரம் பூரா அடிச்சு தள்ளிட்டாரு. இவங்களை கூப்பிட்டு போய், வாங்கடா என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னா இது பூரா தூங்கி தொலையுது. தூங்கி பண்ணிட்டாரோம். ஏசாமி வந்து கைது பண்ணிட்டேன். பிதாவின் சித்தம். நான் சொல்கிறேன், நம்ம ஒழுங்காக ஜெபம் பண்ணி முதல்ல பழகணும். கைகளை வயிற்று கத்துற மயப்படுது. அதுக்கு தான் இந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கதை கேட்டுட்டு போயிடக்கூடாது, அந்த மாதிரி நடக்கணும். கத்திரமே ஆசை. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பான். அந்த மாதிரி என்ன மரம்? கர்த்தர் நாட்டின மரம். எங்கே நாட்டின மரம்? தண்ணீர் அருகே நாட்டின மரம். எவ்வளோ உயரம் வளரும் தெரியுமா? 110 to 130 அடி வரைக்கும் கேதுரு மரம் உயரமாக வளரும். 130 அடி. இப்படி பார்க்கணும். அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 40, அதோடைய சுற்றளவு 40 அடி. யோசிச்சு பாருங்க. இப்போ அதோடைய பருமன் எப்படி இருக்கும் பாருங்க. மாஸ்டர், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் இப்படி வளருதா? வளரும். 2 இடத்துலேருந்து உங்களுக்கு இப்போ விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். கவனிக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். வாசிக்கலாம். எசேக்கியேல் 31ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 31. அசீரியனை கேதுரு மரத்துக்கு ஒப்பனையாக சொல்லியிருக்கு. முதல்ல சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதை படித்து பாருங்க. 3ஆம் வசனம். அசீரியன் லீபனோனில் உள்ள அலங்கார கொப்புகளோடும் நிழலோடும் தலைகளோடும் வளர்ந்தோங்கிய கேதுரு விருட்சமாய் இருந்தான். அதன் கிளைகளின் தலைகளுக்குள்ளே அதனுடைய நுனி கொழுந்து மறிக்கொழுந்து உயர்ந்திருக்கிறது. தண்ணீர்கள் அதை நீ கேட்கலாம்ல, அது மாத்திரம் ஏன் பாஸ்டர் 130 அடி உயரம் வளருது? தண்ணீர்கள் அதை பெரிதும் ஆழம் அதை உயர்த்தியும் ஆக்கின. அந்த தண்ணீர் ஆழமான ஒரு தண்ணீர் ஓடுது. அதனால இந்த மரம் பெருசா இருக்கு. அதன் ஆறுகள் அதன் அடிமரத்தை சுற்றி ஓடின. அதனுடைய வேற சுற்றி தண்ணி ஓடுது. அது தன் நீர்க்கால்களை வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் பாய விட்டது. இப்போ தண்ணியை பற்றிட்டு அடுத்து வர்றேன். வெளியின் சகல விருட்சங்களிலும் அது மிகவும் உயர்ந்தது. இந்த உலகத்திலே ரொம்ப உயர்ந்த மரம் எந்த மரம் என்று சொன்னால் கேதுரு மரம். கைகள் வைத்து கத்திர மயப்படுத்தும். இப்போ உலகத்திலே உயர்ந்தவங்க யாராக இருக்கணும்? நம்ம பிரைம் மினிஸ்டரா? நம்ம சார்? அமெரிக்க அதிபர் இவரா? ட்ரம்பா? நம்ம தான் உயர்ந்திருக்கணும். தாவீதை பற்றி ஆண்டவர் என்ன சொன்னார்? பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை தருவேன் என்றார். ஆண்டவர் சொன்னார், பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை தருவேன். கையில் வைத்து கத்திர மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் அப்படி ஒரு பேர் நமக்கு தருவேன் சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கர்த்தர் தருவேன் இருக்காரு. நீங்கள் பைபிள் படிக்கிற ஆள்கள், என் பேரே தெரியுமா? பரலோகத்தில் எனக்கு எனக்கு ஒரு கதவுக்கு இடுக்கில் எனக்கு ஒரு இடம் கொடுத்தா போதும். புத்தி ஏன் இப்படி இருக்குது? சரி, பரலோகத்தில் எனக்கு ஒன்றும் வேண்டாம். என்ன வேணும்? அப்போ எதுக்கு அங்கே வந்தேன்னு வேணாம்.
பருவத்தில் இன்னும் என்ன வேணும், ஒரு சின்ன வேலை கொடுத்தப்போ, என்ன சின்ன வேலை பருவத்தில், சின்ன வேலை பெரிய வேலைன்னு, பருவத்தில் ஒரு கூட்டுற வேலை கொடுத்தா போதும். புத்தி சரியில்லையே உனக்கு, அங்கே ஒரு ஐஏஎஸ் வேலை கேளு, கூட்டுற வேலை ஒரு துடைக்கிற வேலை இருந்தால் தாங்க. ஆண்டவர் அதெல்லாம் அங்கே வைக்கலை. யாராலும் ஒருத்தங்க அந்த மாதிரி வேலை செய்யணும்னு நினச்சா நீங்கள் வரவே முடியாது. கரங்கள் ஒத்துக்கத்திர மையப்படுத்துவாங்க. தோத்துறேன் சொல்ல மாட்டீங்களே இப்போ. கடவுள் நம்மளை எங்கே வச்சிருக்கிறார்? கைகளை வயத்து கத்திர மயம்படுத்துவான். தோத்திரம். வெளியின் சகல விருட்சங்களில் அது மிக உயர்ந்தது. அது துளிர் விடுகையில் தெல்லான தண்ணீரினால் அது கிளைகள் பெருகி அதன் கொப்புகள் நீளமாயின. எல்லாத்துக்கும் தண்ணி. அதுபோல் பைபிள் வேத வசனத்தினுடைய வாசிப்பு தான் நம்மளை இந்த லெவலுக்கு கொண்டு போய் விடும். சங்கீதம் 104 இருந்தது மாதிரி, அதன் கொப்புகளில் ஆகாயத்தின் பறவைகள் எல்லாம் கூடு கட்டின. அடே அப்பா, அந்த கொப்புகளின் கீழே வெளியின் மிருகங்கள் எல்லாம் குட்டி போட்டன. கரெக்டா? கைகள் குடும்பம் நடத்துச்சுல. நம்ம பக்கத்தில் யாரும் வரமாட்டேன்றாங்கன்னா நம்ம தான் யோசித்து பார்க்கணும். நம்மளை தேடி 4 பேர் வரணும், நம்மளை பார்த்து 4 பேர் பேசணும், ஒரு 10 பேருக்கு நான் ஜெபம் பண்ணணும், 10 பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும். தேங்க்யூ லார்ட். இந்த காலையில் கூட நான் அதிகாலை வேளையில் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தில் நான் ஆவியில் என் முன்னால் ஒருத்தவங்க வந்து முழங்கால் போடுறாங்க. அவங்க தலையில் கை வச்சு அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறேன். தட்ட பாட்டன்னு வருது, தட்டன்னு தலையில் கை வச்சு அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. கைகளை எதுக்காத்து மேம்படுத்துவான். நான் தூங்கினாலும் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருகிறார். கரங்களை உயர்த்து கர்த்தர் மேம்படுத்துவான். இதை ஃபுல்லாக படித்து பாருங்க. பெரிதான சகல ஜாதிகளும் அதன் நிழலிலே குடியிருந்தார்கள். அதன் வேர் திரளான தண்ணீர் இருந்ததினால் தன் செழிப்பினாலும் தன் கொப்புகளின் நீளத்தினாலும் அலங்காரமாயிருந்தது. தேவனுடைய வனத்தில் உள்ள, கவனிங்க, தேவனுடைய வனம் என்பது ஏதேன் தோட்டம். தேவனுடைய வனத்தில் உள்ள கேதுருகள் அதை மறைக்க முடியல. அப்போ ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற கேதுரு மரத்தை காட்டிலும் லீபனோனில் இருக்கிற கேதுரு மரம் பெரிதாக இருந்தது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. என்னங்க ஏதேன் தோட்டத்தை குறைக்கிறீங்க? நீ பைபிள் இப்படி எழுதியிருக்கு, நான் நம்புகிறேன். ஸ்தோத்திரம். தேவதாரு விருட்சங்கள் அதன் கொப்புகளுக்கு சமானம் அல்ல. ஏசப்பா எங்கே போட்டிருக்கார் பாருங்க. அதை கிளைகளினால் அலங்கரித்தேன். இன்னும் படிங்க, அதில் பைபிளில் போட்டிருக்கு. என்னை பார்த்து எல்லாரும் புறாமப்படுறாங்க. பாஸ்டர் புறாம் நல்லா படட்டும். புறம்பட்டால் தான் நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் என்பதுக்கு அர்த்தம். கைகளை ஒத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். பைபிள் என்ன போட்டிருக்கு? அதன் கிளைகளின் திரளினால் அதை அலங்கரித்தேன். கடவுள் வேலை. 9ஆம் வசனம் படிங்க. யாராயில் இதை எடுத்து சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. சொல்லவே மாட்டாங்க. தேவனுடைய வனமாகிய ஏதேனின் விருட்சங்கள் எல்லாம் அதன் மேல் பொறாமை கொண்டன. நான் படிச்சுப்பேன். நம்ம யாரை பற்றி பொறாமப்படுவோம் சொல்லுங்க? யாரை பற்றி பொறாமப்படுவோம்? இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எங்கெங்கே இருந்தேன்? வீட்டில் இருந்தேன், ஜீவா ஸ்ட்ரீட்டில் இருந்தேன். தெருக்குள்ளே போக முடியாது, இப்படி போகணும். கடைசி வீடு 230 ரூபா வாடகை. அதுக்கு யார்ட்டையும் வாங்கலை. கர்த்தரை நம்பி ரூபி ஸ்கூலில் போயிட்டு வந்தேன். ஓகே, கர்த்தர் நடத்தினார். 230 ரூபா ஜீவா ஸ்ட்ரீட். இப்பவும் வெறும் கல் சந்து, எந்த கார் போக முடியாது. சரியா? அடுத்து 9A 9A கேடிகே தங்கமணி ரோடு. அந்த ரோட்டுக்கிட்ட போனேன். அங்கே போய் மாடியில் இருந்தோம். அவ்வளோ பேர் நம்மளே தான் பார்ப்பாங்க. நான் வெளியே போயிட்டு வந்தால் என் பையவே இப்படி பார்ப்பாங்க. நான் பார்த்தேன், இயேசுவே இந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது. எப்படி? எனக்கு ஒரு நல்ல இடத்துல வீடு தாரும். 97 நாங்கள் போய் உட்காந்தேன். என் பிள்ளைகள் வெஸ்லி பிறந்தா இல்லை, எங்களை சுற்றி உள்ள ஊரை பணக்காரங்க. ஜுவல்லர்ஸ் வீடு, முன்னால் டிவி ட்ரேடர்ஸ் ஹவுஸ், பூரா பணக்காரங்க. நம்மளை சட்டையே பண்ண மாட்டாங்க. நான் ஸ்கூட்டரில் போகிறதும் தெரியாது, வெளியும் தெரியாது. நான் இருக்கிற இடமே யாருக்கும் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இருக்கிற இடம் தெரியணும். கையில் வச்சுருக்காங்க, இருக்கிற இடம் தெரியாது. அதில் போனேன். அதுக்கு அடுத்து 260, அதுக்கப்புறம் 86க்கு போனேன். அங்கே டாக்டர் சாந்தி அவங்க வீடு பின்னால். நான் இருந்த இடம் நல்ல இடம். அடுத்து 266, 3 சந்து இங்கிட்டு திரும்புகிற இடம்.
நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நம்ம பிள்ளைகள் விளையாடுற இடத்துல கெட்ட வார்த்தை யாரும் பேசக்கூடாது, நம்மளை யாரும் வாட்ச் பண்ணக்கூடாது, நம்ம யாரையும் வாட்ச் பண்ண மாட்டோம். நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். கைகழுவத்துக்கு அதை மேம்படுத்தும். நம்ம இருக்கிற இடம் அப்படி இருக்கணும், கைகழுவத்தை மேம்படுத்தும். நீங்கள் மத்தியானமே போய் ஏதாவது வீடுகளை மாற்றுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுவீங்க, நீங்கள் மாற்றுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், என்னை கூப்பிடுங்க, நான் வந்து ஜெபம் பண்ணுறேன். நல்ல இடத்துல இருக்கணும், கைகழுவத்துக்கு கர்த்தரை மேம்படுத்தும். எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் வேண்டாம். என்ன வேண்டாம்? மத்தியானம் பண்ணி சாப்பிடணும்ல. பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடணும், ஈவினிங் ஒரு டீ குடிக்கணும், வடை இல்லாட்டாலும் ஒரு டீயாலும் குடிக்கணும், கேசரி இல்லாட்டாலும் ஒரு டீயாக குடிக்கணும். கைகழுவத்துக்கு கர்த்தரை மேம்படுத்துவோம். ஒன்றும் வேண்டாம். ரொம்ப பரிசுத்தம் பேசுகிறேன். இது யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது? பவுல் சொல்லுகிறான், நானா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், நானா உங்களுக்கு இதை போட்டிட்டேன், நான் நல்லதெல்லாம் உங்களுக்கு போட்டிட்டேன், நல்ல உபதேசத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன். பாரு, இது ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா, நான் படித்து பார்க்க நேரம் இல்லை, நிறைய இருக்குது, நீங்கள் போய் படிங்க. இவ்வளவும் ஏன் பாஸ்டர் சொன்னீங்க? கேதுரு மரம்னு மண்டையில் அடிக்கிறீங்களே, நொட்டு நொட்டுன்னு. பைபிள் திருப்பி வைங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு வரிசையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், கோச்சிக்கிடக்கூடாது, ரைட்டா? ஆண்டவர் நம்மை திராட்சை செடின்னு சொன்னார். சொல்ல நேரம் இல்லை. 80ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் சொல்லுங்க, இல்லை ஒருத்தருக்கு தான் ஒப்பனையாக சொல்லியிருக்கிறார், இல்லை அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை. வில் ஜம்ப் இன் டு சம்திங் எல்ஸ். எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதியை துரத்தி விட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசம் எங்கும் படர்ந்தது. திராட்சை செடி எவ்வளோ சைஸில் இருக்கும்? ஒப்பனையாக பேசுகிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி இருப்பாங்கன்றார். வேகமாக போகிறேன். அது நிழலால் மலைகளும், திண்டுக்கல் இதை பார்த்து சொல்லக்கூடாது, அது நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்கள் என்று போட்டிருக்கிறது. மைட்டி கேது மரத்தை கூட மூடிருச்சான். சங்கீதங்களை எடுத்து படிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்ம பற்றி போட்டிருக்கிற பிளானும் நம்மளை பற்றி வரைஞ்சிருக்கிற படமும் இதுதான் என் மதத்தில் எனக்கு பதியணுமே ஒழிய, யாரோ ஒருத்தர் 4 பேர் டிவியில் என்னத்தையா பேசிட்டு கிடக்காங்க, அவங்க படம்லாம் எனக்குள்ளே நான் வர விடவே மாட்டேன். எனக்கு பைபிளில் கடவுள் என்னை பற்றி எது படம் வரைஞ்சி கொடுத்துருக்காரோ அதுதான் எனக்கு வேணுமே ஒழிய, நீங்களா இஷ்டத்துக்கு ஒரு படத்தை 2 பேர் உட்காந்து பேசி கதை விட்டுக்கிட்டு என்னை குறித்து எழுதி வைக்கிறதுக்கெலாம் நான் ஏற்றுக்கிட முடியாது. சொல்கிறக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு தில் வேணும், அதுக்கு ஒரு தேவனுடைய கிருபை வேணும். என் ஆண்டவர் இப்படி தான் வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னா அப்படி தான் நான் இருப்பேன் என்று நான் முடிவெடுக்க வேண்டும். கைகளை உயர்த்து ஃபாதர் பட, நீர் முடிவெடுத்தால் யார் தான் மாற்ற முடியும்? ஆண்டவர் அப்படி ஒரு முடிப்பட்டார்னா யார் மாற்ற முடியும்? பாஸ்டர், இந்த கேதுரு மரத்தை பற்றி இவ்வளவு வச்சிருக்கிறீங்களே, இந்த வசனங்கள் பைபிளில் இருக்குது, படித்தாதானே தெரியும். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து பைபிளில் இப்போ நீங்கள் 5 அதிகாரத்தையும் 6ஆம் அதிகாரத்தையும் பக்கத்திலே வச்சுக்கிடணும். திருப்புற அளவு வச்சுக்கிட்டு நான் சொல்கிற வசனத்தை மாத்திரம் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு அதில் சில விஷயங்கள் இருக்கும். தேவனுடைய ஆலயத்தை சாலமோன் ராஜா எதனால் கட்டினான்? பயிர் செடி சொல்லுங்க பாப்பா, சத்தமாக சொல்லுங்க. கேதுரு. அங்கே இந்த சைடில் வேறு எதுவும் ஆப்ஷன் இருக்கா? கேதுரு மரம். அவனுடைய வாசல் நிலக்கட்டை கேருபீன்கள். சுருக்கமாக சொல்கிறேன், இன்னொரு டைம் பேசுவேன். ஒலிவ மரம். சரியா? இந்த மரத்தை எங்கேருந்து கொண்டு வந்தான்? லீபனோன்லேருந்து கொண்டு வந்தான். இந்த லீபனோனில் உள்ளவங்களுக்கு தான் இந்த கேது மரத்தை வெட்டக்கூடிய தாளந்து இருக்கும். சாலமோன்ட்ட ஒரு அறிக்கை பண்ணி, இத்தனை பேரை எனக்கு வேலை கொடு, நான் சாப்பாடு தர்றேன், சம்பளம் தர்றேன், எனக்கு கேது மரத்தை வெட்டி கொடுக்கணும்னு கேட்டான். சின்ன வார்த்தை சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். இது இன்னொரு ஊழியர் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இடத்துல அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் படித்ததான ஒரு விஷயம் அவர் சொல்லிக் கொடுத்தார். ரொம்ப பிடிச்சிச்சு. அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த பின்னால் நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா லீபனோன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீதோன் சாரோன் இந்த பக்கத்தில் இருக்குது, ரைட்டா? இங்கே தான் அந்த மரம் இருக்குது. இந்த மரத்தை எருசலேம் தேவாலயம் எங்கே இருக்குது? இந்த இருக்குல்ல, இங்கே இருக்குது. இந்த மேப் பக்கத்தை எடுத்து வைத்துக்கொள்ளுங்க, தெரியும் எருசலேம் எங்கே இருக்குதுன்னு போட்டிருக்கணும். இவ்வளோ தூரம்
நடக்கவே முடியாது. ஒவ்வொரு மரத்தினுடைய உயரம் 130 அடி 40 அடி. இது இழுத்துட்டு வர்றதுக்கு எந்த காலத்தில் இழுத்துட்டு வர முடியாது. அப்போ அவன் என்ன பண்ணான், இந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, மரத்தை இங்கேருந்து வெட்டி மலையிலிருந்து உருட்டி இந்த கடலில், மத்திய தரை கடலில் விட்டுருவான். அங்கே தெப்பங்களாக கட்டி இழுத்துட்டு வந்து யோப்பா பட்டணம் இருக்குல்ல, இந்த யோப்பாவில் ஒரு பெரிய ஒரு துறைமுகம் இருக்கிறது. இந்த துறைமுகத்தில் அவுத்து அங்கேருந்து யானையில் எங்களுக்கு வந்துடுறாங்க. தண்ணியில் மிதக்கும். சாலமோன் கட்டின தேவாலயம் முழுவதும் கேதுரு மரம். கைகளை ஒத்துக்கத்திர மையப்படுத்துவோம். இதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். அவன் சொல்கிறான், லீபனோனின் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும், சீதோனியரை போல மரவெட்டு, அதில் சீதோன் போட்டிருக்கோம், அறிந்த எல்லா மரத்தை வெட்டுற மாதிரி இந்த மரத்தை வெட்ட முடியாது. முருங்கை மரத்தை நான் உடைச்சிருவேன், நானே உடைச்சிருவேன். புரியுதா? நீங்கள் ஒரு சவுக்கு மரத்தை உடைப்பீங்களா? ஐயோ அம்மா, கீறிக்கிட்டு போயிட்டா டாக்டர்கிட்ட போய் நிற்போம். ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. அப்போ இந்த சீதோனியர் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் டு கட் த ட்ரீஸ் ஆஃப் சிடார். அங்கே வெட்டி என்ன பண்ணாங்கன்னா, அங்கே பைபிளில் போட்டிருக்கோம், நீங்கள் பின்னால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என் வேலைக்காரர் லீபனோனிலிருந்து இறக்கி கடலிலே கொண்டு வருவார்கள், நான் அவைகளை தெப்பங்களாக கட்டி. அது வரைக்கும் உன் வேலை. நீர் நியமிக்கும் இடத்துக்கு கடல் வழியாய் அதை அவிழ்த்து ஒப்புவிப்பேன். இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. எனக்கு சொல்ல நேரம் இல்லை, நீங்களே வீட்டில் போய் படித்து பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் சார், கைகளை வாழ்த்து. பைபிளில் எதுவும் புழுகு கிடையாது, உண்மை. இந்த கேது மரத்தை கொண்டு வந்து ஸ்லைஸ் பண்ணி 6ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். வெளியில் கல், முடிக்கிறேன் என்ன, இதுக்கு மேலே நீ கஷ்டம் உங்களுக்கு கிரகிக்கிறது. பார்ப்போம். கற்பனையில் கல், அந்த கல்லை கூட எருசலேமுக்கு வெளியில் வச்சு திட்டம் போட்டு உளி வச்சு உடைச்சி கொதவெல்லாம் கரெக்டாக சேர்த்து, இப்போ இதில் ஒரு கட்டை சேர்க்கணும்னா இந்த மாதிரி பண்ணி இப்படி பண்ணணும். அந்த கல்லை வெளியில் வச்சு வெட்டி அடித்து செதுக்கி அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து ஆலயத்தை இணைக்கும் போது எந்த சத்தம் கரப்புறா கேட்கக்கூடாது. கரெக்டாக. இன்னைக்கு நம்ம இன்ஜினியரையும் நம்ம கார்பெண்டரையும் விடுவோம், பார்ப்போம். ஒரு டேபிளுக்கு 2 அடி உயரம் இருக்குன்னா, ஒன்று 2.7 இருக்கும், ஒன்று 2.8 இருக்கும், 9 இருக்கும். டேபிள் போட்டால் இப்படி தான் இருக்கும். இவங்களுக்கு பேர் ஒரு கார்பெண்டரா, ஸ்பெஷலைஸ்ட் கார்பெண்டர். எல்லாரையும் அப்படி சொல்லலை. ஒரு செங்கலை வச்சு கட்டினா நூல் போட்டால் கரெக்டாக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா சரிஞ்சிடும். அந்த காலத்தில் தேவாலயத்துக்கு அவ்வளோ கல்லையும் வெளியில் வச்சு செஞ்சுட்டு ஒரு உளி சத்தம் பைபிளில் போட்டுருக்கு கேட்காது, கொண்டு சேர்த்துருக்காங்க. கையில் ஒத்துக்க மேம்படுத்தும். ஒரு தேவாலயத்தை எவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறான். அதுக்கு உள்ளுக்குள்ளே, வெளியில் கல், உள்ளுக்குள்ளே முழுவதும் கேதுரு மரத்தினுடைய உடன் பேனலிங். இப்போ பூரா பிளாஸ்டிக்கில் இருக்குது, அதை பார்த்தாலே அசர்றோம். உடன் பேனலிங்லேயே அவ்வளோத்தையும் அமைத்து, நாம் இப்போ நம்ம டைல்ஸ் போட்டிருக்கிறோம், நடக்கிறது எல்லாமே கேதுரு மரம், ஃபுல் கேதுரு மரம் பண்ணிட்டு புன்னால் எல்லாத்தையும் மூடிட்டான். கையில் ஊத்து கத்திரமை. ஒரு தேவாலயம் என்ன அழகாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். வெளியில் கல், உள்ளுக்குள்ளே பார்த்தா பளபளன்னு இருக்கு, உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக கேதுரு மரம். தரையில் மாத்திரம்தான் தெரியும். நிலக்கட்டை எல்லாமே ஒலிவ மரம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் 2 கேருபினும் ஒலிவ மரம். இந்த கேதுரு மரம் லீபனோனில் அவர் நட்டி தண்ணி பாய்ச்சி இவ்வளோ உயரமாக வளர செய்து, அதை வளர்ந்து என்னைய பாரு, என் அழகை பாரு, என் முகத்தை பாரு, இப்படி டான்ஸ் ஆடுறதுக்காக கத்துறதை வச்சார். இந்த மரத்தை அதை வெட்டி கூர் போட்டு ஸ்லைஸ் பண்ணி தேவனுடைய ஆலயத்தை அலங்கரிக்க.
உங்களை அன்னை ஆண்டவர் எங்க வைக்கணும்னு விரும்புகிறார் சொல்லுங்க? ஒருவன் வேத வசனத்தை வாசித்து அதன்படி நடந்தால் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பைபிளில் ஒரே ஒரு மரத்தை எடுத்துன்னா நான் முடிக்கல, நீங்கள் படித்து பாருங்கள். 5ஆம் அதிகாரத்தையும் தேவன் அந்த கேதுரு மரத்தை சாலமோனுக்கு ஐடியா ஆண்டவர் கொடுத்தார். தாவீது ஜெபம் பண்ணி பொருள் சேர்த்தாலும் சாலமோனுக்கு இருந்த அந்த கிருபைக்கு காரணம் அவங்க அப்பா. மறந்து போகாதீங்க. ஒரு மேய்ப்பனாக இருந்து ஆடுகளுக்கு பின்னால் ஓடுன அவனை கர்த்தர் உயர்த்தி உருவாக்கி அவனுடைய பிள்ளைகளுக்கும் 40 வருஷம் ஆட்சி செய்ய அதிகாரம் கொடுத்தாருன்னா தாவீது பட்ட பாடும் பிரயாசமும் கடவுளோடு நடந்தது. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்னா ஒன்று ஆண்டவர், இன்னொன்று திருச்சபை, இன்னொன்று ஊழியர்கள், அடுத்து நம்ம அப்பா அம்மா கடவுளுக்கு பயந்து நடந்ததுனால. அது நினைக்காம உள்ள வாலிப தம்பி தங்கையர்கள் மனம் போல வாழ்வேன், இஷ்டம் போல நடப்பேன், தலதெறிக்க ஆடுவேன் நினைச்சா கர்த்தர் ஒரு நாளில் என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியாது. கவனம். என் படிப்பு, என் அந்தஸ்து, என் நிலை என்னை உயர்த்துச்சுன்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு ஆண்டவர், திருச்சபை, ஊழியர், நம்முடைய பெற்றோர் காரணராக இருக்கிறாங்க. நம்ம எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி சொன்னாலும் பாரு, நம்மளை வாழ வச்ச தெய்வத்துக்கு நம்ம வாழ்ந்து சாட்சியாக இருக்கணும். கைகளை உயர்த்தி மயப்படுது. தேவாலயத்தில் அதை கொண்டு வந்து வச்சாருன்னா அது எதுக்காக சொல்கிறாருன்னா, மகனே உன்னை இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்தேன்னா உன்னை நான் ஆலயத்துக்குள்ளே வைக்கணும், ஆலயத்துக்குள்ளே வச்சு அழகு பார்க்கணும். அதே நேரத்தில் ஆலயத்தில் கீழே பார்க்கலாம், ஆலயத்தை சுற்றி பார்த்தா ஒன்றும் தெரியக்கூடாது. பொன் என்ற பரிசுத்தத்தினாலே, பொன் என்ற விலையேற பெற்ற அந்த மகிமையான அந்த மெட்டல்னால அதை மூடும்போது லைட் உள்ள தளன்னு தெரியும். கேது மரமே தெரியாது. உங்களை என்னை ஆண்டவர் ஆலயத்தில் கொண்டு வரும்போது என் பதவி, என் பட்டம், என் அழகு, என் திறமை, நான் அங்கேருந்து வந்தேன், நான் இங்கேருந்து வந்தேன், என் பின்னணியாது இது தெரியவே கூடாது. பொன்னாகிய பரிசுத்தத்தினாலே, ஆண்டவருக்கு ஒப்பனையாக இருக்கிற அந்த பொண்ணால் நம்மளை மூடி மறைச்சு ஆலயத்துக்குள்ளே இருந்து அந்த ஆலயத்துக்கு ஆசீர்வாதமாக நம்ம இருந்தோம்னா கர்த்தர் ஒரு நாளில் பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் நம்மை ஒரு மகிமையான ஆலயமாக மாற்றுவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எப்படி ஒரு பெரிய திட்டத்தை என் மேலே நீர் வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒலிவு மரத்தை பற்றி பேச நேரம் இல்லை, சொல்கிறேன். அந்த ஒலிவு மரத்தில் உடைய ஒரு 2 கட்டையினால் உடன்படிக்கை பெட்டி, சித்தி மரம் பொன்னால் மூடி அதன் மேலே 2 கேருபீன்கள் செட்டைகளை விரிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் உள்கூடு என்ன தெரியுமா? ஒலிவ மரம். அங்கே தான் கர்த்தருடைய மகிமை. அந்த இடத்துக்குள்ளே ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும். அந்த இடத்துக்குள்ளே அந்த ஒலிவு மரத்தை கொண்டு போய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை ஓத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். அந்த ஒலிவு மரத்தினுடைய கட்டைகளினுடைய அந்த அந்த கிரெயின்ஸை நீங்கள் பாருங்கள். ஐயோ, என்ன அழகு, என்ன உறுதி. அப்போ ஆண்டவர் இது எல்லாமே பைபிள் ஒரு ஒப்பனையாக வச்சு, நீ ஒழுங்காக பைபிள் படித்து தியானிச்சு நீ நடந்தனா நீ இப்படி இருப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிற. நான் அப்படி தான் இருப்பேன். நீ ஆண்டவர் சொல்லுங்கள், அதை குறைச்சி நான் வர மாட்டேன். சொல்லுங்கள், அதுக்கு நான் குறைச்சி வர மாட்டேன். நீங்கள் பிஸ்னஸில் இருக்கலாம், ஒரு பொருளுடைய விலை கேட்குறாங்க 120 ரூபா கேட்குறாரு, அடித்து வைக்கிறார், 100 ரூபாய்க்கு தர முடியாது. 110, 15 இல்லை, 120. நான் போய் சொல்லலை, அநியாயம் பண்ணல. அதுக்கப்புறம் சொல்லுவான், இல்லை எனக்கு குறைச்சிட்டாங்க, எனக்கு கட்டாது. அந்த வார்த்தை சொல்வாரா இல்லையா? எனக்கு கட்டாது. 120 ரூபா எனக்கு, நான் வாங்கின அசல், நான் போட்ட முதல், இதுக்கு இதுதான் விலை. அநியாயமாக சொல்லலை, 120 ரூபா வாங்கிக்கோ. இல்லை எனக்கு 80 ரூபாய்க்கு தா, எனக்கு 90 ரூபாய்க்கு தா, நடைய கட்டு. எனக்கு கட்டாது, நீ நடைய கட்டு. உலக பிரமன் ஒரு பிஸ்னஸ்மேன் 10 ரூபா நஷ்டப்படக்கூடாது, அவனுக்கு வர்ற 10 ரூபா லாபம், அதுலேயும் முதல்ல கை வைக்க முடியுமா? ஆண்டவர் நம்மளை இப்படி தான் வச்சிருக்கேன்னு இருக்கிறாரு. இதுக்கு காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. கைகளை ஒத்துக்கத்தை மகிமைப்படுத்த. யார் எத்தனை பேர் எத்தனை முகாமில் பேசட்டும், கூட்டங்களில் பேசட்டும், நாங்கள் அதுக்கெல்லாம் வர முடியாது. கடவுள் எங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை விட்டு ஒரு படி இறங்க முடியாது.
எங்களுக்கு வேலை இருக்குது. கைகளை வைத்து கர்த்தரை மையப்படுத்துவோம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். எஸ்ரா நெகேமியா ஆலயத்தை சுற்றி எருசலேமை சுற்றி கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கு விரோதமானவங்க, பொறாமப்பட்டவங்க, வாங்க அங்கே பேசுவோம் இங்கே பேசுவோம், நம்ம ஒரு மீட்டிங் போடுவோம், வடை காஃபிலாம் சாப்பிடுவோம். வர முடியாது, நான் பெரிய வேலையில் இருக்கேன், வர முடியாது. கைகளை தட்டி ஆனால் ராஜாவுடைய வேலையில் நம்ம இருக்கிறோம் சார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த சத்தியத்தை நம்ம கற்றுக் கொடுத்தபடினால தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஜெபம் பண்ணுறீங்களா என்னோட கூட சேர்ந்து? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒரு மரத்தை ஏன் இவ்வளோ நேரம் நான் சொன்னேன்னா, அந்த மரத்தை வச்சு தான் ஆலயத்தையே உள்ள ஆண்டவர் கட்டி இருக்கிறார் என்றால், என்ன கர்த்தர் இப்படி ஒரு கேதுரு மரமாக என்னை கொண்டு வந்தார்னா, நான் இருக்க வேண்டிய இடம் ஆலயத்துக்குள்ளே தான். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒன்று மற்றவங்க பாதங்கள் படுகிற இடமா இருக்கலாம், இல்லை சுவராக இருக்கலாம், இல்லைன்னா மச்சி பாவப்பட்ட இடமா இருக்கலாம். அவர் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கட்டும். கைகளை வாழ்த்து. நான் தெரிய மாட்டேன்ல, என் மேலே கர்த்தர் பொன்னால மூடுகிறது போல அவர் தம்முடைய மகிமையினால, ஆமென், அவருடைய பிரசன்னத்தினால கைகளை உயர்த்தி ஆண்டவர் சொல்லுவோம். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவர் நம்முடைய மகிமையினால், அவருடைய பிரசன்னத்தினால, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தக தக என்று காட்சியளிக்கக்கூடிய அந்த விலையேற பெற்ற அந்த பொண்ணால் என்னை ஒரு தகடை வச்சு அப்படியே அழகாக என்னை மூடி என்னை மறைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒன்று சொல்லுங்க, அதை பொன் மறைக்குதுன்னா பொண்ணு மேலே தப்பு இல்லை. கர்த்தர் மறைக்கணும்னு ஒரு திட்டம் வச்சுருந்தா அப்படி தான் மறைப்பார். ஐயோ, நான் சர்ச்சில் என் பேர் தெரியலை, என் ஊர் தெரியலை, நான் யாருன்னு தெரியலை, என்னை யாருக்கு அடையாளம் தெரியலை, அது பேச்சு இல்லை, அது பேச்சு இல்லை. நிறைய ஆலயமும் ஊழியங்களும் கெட்டு நாசமாய் போகிறதுக்கு காரணம் ஒவ்வொருவருடைய பெயரும் அந்த இடத்துல நான் ஆறு, நான் இவர் தலைவர், நான் செயலாளர், நான் பொருளாளர்னு தெரியறதுனால ஊழியம் ஒன்றுமெல்லாம் போச்சு. தேங்க்யூ லார்ட். கைகளை வைத்து கர்த்தரை மையப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நம்ம பேர் வரக்கூடாது சார், நம்ம பேர் வர்றதுக்கா என் பேரே வரக்கூடாது நான் நினைக்கிறேன். ஜீசஸ் 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 ஜீசஸ். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். தேங்க்யூ லார்ட். ஒரு மாதத்துக்கு முன்பாக என்ன ஒருத்தர் சொன்னார், உங்கள் பேர் நான் இந்த கல்வெட்டில் போடணும், உங்கள் பேரை கரெக்டாக எழுதி எனக்கு அனுப்புங்கன்னார். ஒய்ஃப்ட்டு கேளுங்க, ஒய்ஃப்ட்டு கேளுங்க. அதெல்லாம் முடியாதுன்ட்டேன், எந்த கல்வெட்டுலையும் வேணாம், இயேசு கிறிஸ்துவனுடைய புத்தகத்தில் என் பேர் தான் போதும். என்ன கல்வெட்டில் என்ன, அதில் என்ன பெரிய மகிமை இருக்குது? கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என்ன மறைச்சி நீர் வெளிப்படணும், என்ன மறைச்சு நீர் உயரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் உயரணும் ஆண்டவரே, நீர் உயரணும். அப்படி கைகளை உயர்த்து, இயேசுவே நீர் உயரணும் ஆண்டவரே, உம்ம நாமம் உயரணும் ஆண்டவரே, உம்ம பேர் உயரணும் ஆண்டவரே, உம்முடைய சபை வளரணும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும் ஆண்டவரே. அதுக்காக என்னை ஆண்டவரே ஒரு கேதுரு மரமாக நீர் கால்களில் ஓரப்பட்ட நடப்பட்ட அந்த மரம் ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பனையாக சொல்லி இருக்கிறனால என் வாழ்க்கையில் இன்றையிலிருந்து, இந்த நாளிலிருந்து உடைய வேதத்தை ஒழுங்காக வாசிக்கிறதுக்கு, தியானிக்கிறதுக்கு ஒரு 4 அதிகாரம், ஒரு 8 அதிகாரம், ஒரு 10 அதிகாரம் உட்காந்து வாசிக்க எனக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல ஆவியானவரை செம்மையான வழியில் நடத்துவீரா, பொடித்து வழி நடத்துவீராக. இந்த இடத்துல ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் நீ பதில் தர்றதுக்காக ஸ்தோத்திரம், தந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், இன்னும் தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்த ஒருத்தரை கூட நீர் வெறுமையாகி அனுப்ப மாட்டீர். இந்த இடத்தை விட்டு உங்களுடைய பிள்ளைகள் போகும்போது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல அந்த தண்ணீருக்குள் இருக்கிற போஷாக்கினாலே, அந்த பூமியில் இருக்கிற தாது உப்புனால ஆண்டவரை என் சரீரம் நல்ல சாரத்தினால் என்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் நிறைஞ்சிருக்கும் ஆண்டவரை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஏதேன் தோட்டமே அன்றைக்கு அந்த மரங்களை கண்டு பொறாமைப்பட்டு படக்கூடாது, பற்றுச்சு. ஆனால் அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை மக்களுடைய பொறாமை கண்கள் எங்கள் மேலே பட்டு கொண்டு தான் இருக்கும். அதை தடுக்க எங்களுக்கு வழி இல்லை. எதுவாக இருந்தாலும் இயேசு எங்களுடைய கோட்டை, எங்களுடைய கண்மலை, உன்னதமானுடைய மறைவு, சர்வவல்லவருடைய நிழல். அதற்குள்ள நான் இருக்கும்போது, இரத்த கோட்டைக்குள்ள நான் மறைந்து இருக்கும்போது எதுவும் என்ன அணுகாது, எதுவும் என்ன தேடாது. தேங்க்யூலா. நம்ம சந்தோஷமாக போயிட்டு வரலாம். கைகளை வச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை சும்மா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காதீங்க. உங்கள் வேலை என்று வேலையை மாத்திரம் செய்யாதீங்க. வேலை செய்கிறது நல்லது தான், ஆனால் டேக் டைம், go out, see the glory of God, see the mighty works of God, see what the Lord has done in this earth. ஆண்டவர் வானம் பூமியை பார்த்து கைகளை உயர்த்தி சந்தோஷப்பட்டு நல்லா களிகூர்ந்து கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. இந்த ஜனம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற ஜனம். இது முதல் என்னென்றைக்கு கர்த்தரை துதிக்கிற ஜனமா இந்த கரத்தை வை.
இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னது போல ஆண்டவரை துதிக்கிற ஜனமாக, ஸ்தோத்திரிக்கிற ஜனமாக கர்த்தர் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளை உங்களுக்கான ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறேன். பாஸ்டர், இவ்வளவு நீங்க சொல்றீங்க, என் வீடு கட்டிருச்சு, குடும்பத்தின் சூழலும் என்னை கட்டி வச்சிருச்சு, நான் வெளியே போக விடாம என்ன என் காலில் விலங்கு போட்டு ஒடுக்கி இருக்கிறாங்க. யோசேப்புக்கு விலங்கு போட்டு ஒடுக்குனது போல என் காலை விலங்கு போட்டு ஒடுக்கியிருக்காங்க, கையை ஒடுக்கியிருக்காங்க. இன்றைக்கு ஒரு ஜெபம் பண்ணுவோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே, நான் விடுதலையாக்கப்பட்ட ஒரு பெண்மான். சொல்லுங்க, நான் விடுதலையாக்கப்பட்ட ஒரு பெண்மான். நான் விடுதலையாக்க, ஆண்கள் கூட தைரியமா சொல்லுங்க, என் பெண்ணுன்னு சொன்ன விடுதலையாக்கப்பட்ட பெண்மான். என் வாயில இன்பமான வார்த்தை, ஜீவ வார்த்தை, இயேசுடைய வார்த்தை என் வாழ்க்கையில இருக்கும்போது அதை கேட்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவரே, தேங்க்யூ. என்ன ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக என்ன மாத்திரம் பிளஸ் பண்றது நோக்கம் இல்லை, என் மூலமா உலகத்தையே, தேசத்தையே, தமிழ்நாட்டையே, மதுரை பட்டணத்தையே, நான் இருக்கிற அந்த கோமதிபுரம் பகுதியவே ஆசீர்வதிக்க என்னை நீ தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்தை விட்டு போகும்போது புது பலன், புது கிருபை, புதிய அபிஷேகம். ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் என்னென்ன அற்புதம் நடக்கணுமோ சுவாமி, என்னென்ன அதிசயம் நடக்கணுமோ, என்னென்ன விடுதலை உண்டாகணுமோ. இந்த வசனத்தை வாசிச்சுட்டு நான் மூடி வைக்கல, நான் அந்த வசனத்தை பைபிளை நான் மூடி வச்சது போல இருந்தாலும் அந்த வார்த்தைகளில் இருக்கிற நம்முடைய வல்லமை, ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் தான் ஜெபித்து கொண்டிருக்கிற பாரப்படுகிற ஒவ்வொருவர் உச்ச தலையிலும் இறங்குவதாக, அவருடைய தலையின் மேல இறங்குவதாக, அவருடைய தலையின் மேல் இறங்குவதாக. யாக்கோபு ஆசீர்வதித்தது போல யோசேப்பையும் பிள்ளைகளையும் நம்முடைய ஊழியக்காரனாகிய நான் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நம்முடைய வல்லமை நம்முடைய பிள்ளைகளுக்குள் கடந்து செல்வதாக. அவருடைய வஸ்திரத்தை தொட்ட யாவரும் சுகமானார்கள் என்று சொன்னது போல நான் இந்த இடத்தில் இன்று ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை கர்த்தருடைய பிள்ளையுடைய குடும்பங்களுக்குள்ளாய் பாய்ந்து செல்வதாக, பாய்ந்து செல்வதாக, பாய்ந்து செல்வதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாய்ந்து செல்வதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை பாய்ந்து செல்வதாக. எல்லா விதமான தடைகள், குறைகள், பிரச்சனைகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், நம்பிக்கையோட ஜெபிக்கிறோம், விசுவாசத்தோட கூட ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். இன்று கண்ட எகிப்தியனை காண மாட்டாய் சொன்னது போல இந்த நாளில் எங்களுடைய குடும்பங்களில் எழும்பி இருக்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதாக. நிச்சயமாய் முடிவு உண்டு என்று சொன்னீர், முடிவு உண்டு என்று சொன்னீர். அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வருவதா. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வத்தை அனுப்புவீராக. மறுபடியும் கண்ணீர், கவலை, கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் மறைந்து போகட்டான். பைபிளை படிக்கிறதுனால நாங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமாக மாறுவோம் என்று சொல்கிறத கேட்க கேட்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஜெபம் மாறுது ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தினுடைய தன்மை மாறுகிறது, எங்களுடைய ஜெபத்தினுடைய வார்த்தை மாறுகிறது. நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தை புலம்பிக்கிட்டே இருக்க மாட்டோம். மாறாக கர்த்தருடைய மேன்மை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகத்துவத்தை உயர்த்தி பேச ஆரம்பிக்க பிரச்சனைகளை அல்ல, பிரச்சனைகளை தீர்க்கிற இயேசுவை பேச பேச, போராட்டங்களை அல்ல, போராட்டங்களுக்கு முடிவு கொண்டு வருகிற இயேசுவை குறித்து சொல்ல சொல்ல எங்களுக்குள்ள நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஆறுதல் பெருகுகிறதற்காக ஸ்தோத்திரம். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்குள்ளாக ஆறுதல், தேறுதல், ஆசீர்வாதம், நன்மை, விடுதலை வருவதாக. துதிக்கான மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அப்படி வருகை பரிந்து என்றென்றைக்கும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.